வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. நீங்க நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு முட்டைய வேக வைக்கும் பொழுதோ, இல்லன்னா ஆம்லெட் போடும்போதோ, கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற அந்த வெள்ளக்கரு எப்படி திடீர்னு சாலிட் ஒயிட்டா மாறுது? அதுக்குள்ள என்னதான் நடக்குது? ஆ அது ஒரு அருமையான கேள்வி. அதுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு மேஜிக்குக்கு பேர் தான் புரோட்டீன் டீநேச்சுரேஷன். இன்னைக்கு உங்களுக்காக நாம ஆழமா பார்க்க போற விஷயமும் இதுதான். உங்களுடைய யூனிட் 10 பயோமாலிக்யூல்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு புரோட்டீன்ஸை பத்தி ரொம்ப விரிவா அக்குவேர ஆணிவேர அலச போறோம். சூப்பர்! புரோட்டீன்ஸ்ங்கிறது நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளோட மசில், ஸ்கின், ஹேர் மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நடக்கிற ஆயிரக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு காரணமான என்சைம்ஸ் வரைக்கும் எல்லாமே புரோட்டீன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. வாங்க இத பத்தி விரிவா பேசலாம். சரி, ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ புரோட்டீன்? புரோட்டீன்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு புரோட்டீன்ங்கிறது அமினோ ஆசிட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அந்த சின்ன சின்ன மணிகளை வச்சு கோர்த்த ஒரு பெரிய மாலை மாதிரி. இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் ஒரு புரோட்டீனோட பில்டிங் பிளாக்ஸ். ஓகே. அப்போ பல அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு நீளமான சங்கிலி, ஒரு லாங் செயின் மாதிரி உருவாகுதுன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம தலைமுடியில இருக்கிற புரதத்துக்கும் நம்ம தசைகள்ல இருக்கிற புரதத்துக்கும் அவ்ளோ வித்தியாசம் இருக்கே. ரெண்டுமே ஒரே மாதிரி அமினோ ஆசிட் சங்கிலியால ஆனதுனா இந்த வித்தியாசம் எப்படி வருது? மிக சரியான கேள்வி. இங்க தான் விஷயமே இருக்கு. அந்த சங்கிலி வெறும் சங்கிலியா மட்டும் இருக்கிறதில்ல. இப்போ ஒரு நீளமான கம்பளி நூலை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த நூல் நேரா இருந்தா அதால ஒரு ஸ்வெட்டர் செய்ய முடியுமா? முடியாது. முடியாது இல்லையா? அதை ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல மடிச்சு சுருட்டி ஒரு ஸ்வெட்டரா பின்னும்போது தான் அதுக்கு ஒரு பயன் கிடைக்குது. புரோட்டீன்ஸும் அப்படிதான். உண்மையில என்ன நடக்குதுன்னா, இந்த அமினோ ஆசிட் செயின் அது பாட்டுக்கு ரேண்டமா இல்லாம ஒரு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான சிக்கலான 3D ஸ்ட்ரக்சருக்கு மடியுது. ஓஹோ! 3D ஸ்ட்ரக்சர். ஆமா. ஒரு புரதத்தோட உண்மையான சக்தியே அந்த 3D வடிவத்துல தான் இருக்கு. அந்த வடிவம் தான் அந்த புரோட்டீன் என்ன வேலை செய்யணும்னு தீர்மானிக்குது. அப்போ a protein's shape is everything. அதோட வடிவம் தான் அதோட செயல்பாட்டை முடிவு பண்ணுது. சரி, இது எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஒரு முறையான வரையறை, ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உங்க பாடப்புத்தகத்துல இருக்கிற ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். Proteins are high molecular mass complex biopolymers of alpha amino acids. அதாவது புரதங்கள் என்பவை ஆல்பா அமினோ அமிலங்களாலான அதிக மூலக்கூறு நிறை கொண்ட சிக்கலான உயிரி பாலிமர்கள். இதுல மாணவர்கள் பொதுவா செய்யற ஒரு தப்பு என்ன? எங்க குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு? ஒரு பொதுவான தப்பு என்னன்னா, மாணவர்கள் புரதத்தை வெறும் நீளமான அமினோ ஆசிட் சங்கிலியா மட்டும் நினைச்சுப்பாங்க. அவங்க அதோட சீக்வன்ஸை மட்டும் மனசுல வச்சுப்பாங்க. ஆனா தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் தி ஃபோல்டிங், அந்த மடிப்பு. அந்த மடிப்பு தான் முக்கியம். ஆமா, அந்த சங்கிலி சரியா மடிஞ்சி ஒரு குறிப்பிட்ட 3D வடிவத்துக்கு வரலன்னா அந்த புரோட்டீன் பயாலஜிக்கலி இன்ஆக்டிவா மாறிடும். அது ஒரு உடைஞ்ச சாவி மாதிரி. சாவி சரியான வடிவத்தில் இருந்தால்தான் பூட்டை திறக்க முடியும். வடிவம் மாறிட்டா அதால அதோட வேலையை செய்ய முடியாது. இந்த ஃபோல்டிங், அதாவது மடிற விஷயத்தை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க ஏதாவது நல்ல அனாலஜி இருக்கா? இதுக்கு ஒரு அற்புதமான அனாலஜி இருக்கு. லெகோ அனாலஜி. நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட சிவப்பு, நீலம், பச்சைன்னு நிறைய லெகோ பிரிக்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு பிரிக்கும் ஒரு அமினோ ஆசிடுக்கு சமம். ஓகே, என்கிட்ட நிறைய லெகோ பிரிக்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்க இந்த பிரிக்ஸை வரிசையா கோக்குறீங்க இல்லையா? சிவப்புக்கு பிறகு நீலம், அதுக்கப்புறம் பச்சைன்னு. அந்த வரிசைக்கு பேரு தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர், அதாவது புரதத்தோட முதன்மை அமைப்பு. ஆனா அந்த லெகோ சங்கிலியை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால ஒரு கார் செய்ய முடியுமா? இல்ல ஒரு வீடு கட்ட முடியுமா? முடியாது. அதை நான் ஒரு ஸ்பெசிபிக் வடிவத்துல அடுக்கணும். எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த பிரிக்ஸை எப்படி மடிச்சு ஒட்டி ஒரு இறுதி வடிவத்துக்கு கொண்டு வரீங்களோ, அந்த ஃபைனல் 3D கார் ஆர் ஹவுஸ் மாடல் தான் புரோட்டீனோட டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், அதாவது மூன்றாம் நிலை அமைப்பு. ஓஹோ! அந்த காருங்கிற வடிவம் தான் அதால ஓட முடியுங்கிற செயல்பாட்டை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு புரதத்தோட 3D வடிவம் தான் அதோட ஃபங்க்ஷனை தீர்மானிக்குது. இந்த லெகோ அனாலஜி ரொம்ப நல்லா புரிய வைக்குது. ஆனா ஒரு நிமிஷம். லெகோவை நாம தான் கஷ்டப்பட்டு ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரோம். நம்ம உடம்புக்குள்ள இந்த புரதச்சங்கிலிகளை யார் இப்படி மடிச்சு விடுறா? இது தானா நடக்குமா? பிரில்லியன்ட் கொஸ்டின். இதுதான் இந்த விஷயத்துல இருக்கிற ஆச்சரியமே. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த மடிப்பு தானாகவே ஸ்பான்டேனியஸா நடக்குது. அந்த அமினோ ஆசிட் வரிசையிலேயே, அதாவது அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர்லயே அது எப்படி மடியணுங்கிற தகவல் மறைஞ்சிருக்கு. அப்படியா? ஆமா, அந்த சங்கிலியில இருக்கிற சில அமினோ ஆசிட்ஸ் ஒண்ணு ஈர்க்கும், சிலது விலக்கும்.
இந்த சின்ன சின்ன இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நீளமான சங்கிலிய நொடிக்கும் குறைவான நேரத்துல அதோட சரியான 3D வடிவத்துக்கு கொண்டு வந்துரும். வாவ், தட்ஸ் இன்கிரெடிபிள். சரி, நம்ம உடம்புல எதுக்காக இவ்ளோ சிக்கலான புரோட்டீன்ஸ் இருக்கு? ஏன் இந்த கான்செப்டே இயற்கையில உருவாச்சு? நாம இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. உதாரணமா நாம சாப்பிடுற சாப்பாட்டை சக்தியா மாத்துறது. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இயற்கையா நடந்தா அது ரொம்ப மெதுவா நடக்கும். ஆமா, அப்போ நமக்கு உடனே சக்தி கிடைக்காதே. கிடைக்காது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்த நமக்கு கேட்டலிஸ்ட் வேணும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்ஸ் தான் என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸ் எல்லாமே புரோட்டீன்ஸ் தான். ஓகே. இது மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்க கொலாஜன், நம்ம முடியில இருக்கிற கெரட்டின் மாதிரி ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ் வேணும். நோய் கிருமிகளை எதிர்த்து போராட ஆன்டிபாடிஸ் வேணும், அதுவும் புரோட்டீன்ஸ் தான். ஆக்சிஜனை உடம்பு முழுக்க கொண்டு செல்ல ஹீமோகுளோபின் வேணும், அதுவும் ஒரு புரோட்டீன் தான். ஸோ proteins solve the problem of performing thousands of complex, specific tasks inside a cell. புரதங்கள் இல்லைன்னா உயிருங்கிறதே சாத்தியமில்லை. சரி, இந்த புரோட்டீன் மடியிறத மனசுக்குள்ள ஒரு படமா பார்க்கணும்னா எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்? ஒரு மென்டல் மூவி மாதிரி சொல்லுங்களேன். நிச்சயம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஒரு மெஷின்ல இருந்து ஒரு நீளமான ரிப்பன் வெளியே வருதுன்னு கற்பனை பண்ணுங்க. இதுதான் அமினோ ஆசிட் செயின், ஏ பிரைமரி ஸ்ட்ரக்சர். இப்ப நல்லா கவனிங்க. அந்த ரிப்பனோட சில பகுதிகள் தானாவே ஒரு ஸ்பைரல் மாதிரி, ஒரு சுருள் கம்பி மாதிரி சுருளுது. இதுக்கு பேரு தான் ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஆல்ஃபா ஹெலிக்ஸ். சரி. அந்த ரிப்பனோட வேறு சில பகுதிகள் ஒரு பேப்பரை அக்கார்டியன் மாதிரி மடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மடிப்பா ஒரு ஷீட் மாதிரி உருவாகுது. இதுக்கு பேரு பீட்டா ப்ளீட்டட் ஷீட். ஓகே, ஒரு ரிப்பன்ல சில இடத்துல ஸ்பைரல் இருக்கு, சில இடத்துல மடிச்ச ஷீட் மாதிரி இருக்கு. ஆமா, இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பீட்டா ஷீட் வடிவங்கள் உருவாகிறது செகண்டரி ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்பைரல்ஸ் அண்ட் ஷீட்ஸ் இருக்கிற மொத்த ரிப்பனும் கசங்கி மடிஞ்சு சுருண்டு ஒரு உருண்டையான காம்பாக்ட் 3D பால் மாதிரி ஆகுது. மொத்தமா சேர்ந்து ஒரு உருண்டை மாதிரி. ஆமா, இதுதான் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். இந்த பாலோட சர்ஃபேஸ்ல சில பள்ளங்கள், மேடுகள் இருக்கும். இதுதான் ஆக்டிவ் சைட்ஸ். இங்க தான் அந்த புரோட்டீன் அதோட வேலையை செய்யும். ஃபென்டாஸ்டிக் விஷுவலைசேஷன். இந்த 3D வடிவம் உடையுதுன்னு சொன்னீங்களே, அதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த முட்டை விஷயமா? எக்ஸாக்ட்லி. The best observable phenomenon is cooking an egg. முட்டையோட வெள்ளைக்கருவுல இருக்கிற ஆல்புமின் ஒரு குளோபுலர் புரோட்டீன், அதாவது உருண்டை வடிவ புரதம். நீங்க அதை ஹீட் பண்ணும்போது அந்த 3D வடிவத்தை பிடிச்சு வச்சிருக்கிற வீக் பாண்ட்ஸ், குறிப்பா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எல்லாம் உடைஞ்சிடுது. ஓ, அந்த பிணைப்புகள் உடைஞ்சா என்ன ஆகும்? அந்த இறுக்கமா மடிச்சு வச்சிருந்த புரதச்சங்கிலி விரிஞ்சிடும், அன்ராவல் ஆகிடும். அப்படி விரிஞ்ச பல சங்கிலிகள் ஒன்னோடொன்னு சிக்கி ஒரு வல மாதிரியாகி ஒரு திடமான சாலிட் மாஸா மாறிடுது. இதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். இது ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு தடவை வேக வச்ச முட்டையை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. ரொம்ப தெளிவா புரியுது. இதே மாதிரி பால்ல லெமன் ஜூஸ் பிழிஞ்சா அது திரிஞ்சு பன்னீர் மாதிரி ஆகுதே, அதுவும் இதேதானா? அப்சல்யூட்லி தி சேம் பிரின்சிபிள். பால்ல இருக்கிற கேசீன்கிற புரோட்டீனோட 3D ஸ்ட்ரக்சர் நீங்க சேர்க்கிற எலுமிச்சை சாறுல இருக்கிற ஆசிட்னால டிஸ்டர்ப்ட் ஆகுது. அதாவது அதோட pH மாறுறதுனால. ஆமா, இதனால அந்த புரதங்கள் அதோட வடிவத்தை இழந்து ஒன்னா சேர்ந்து கட்டி கட்டியா பன்னீர் மாதிரி உருவாகுது. இதுவும் டீநேச்சுரேஷன் தான். சரி, பொதுவா புரோட்டீன்ஸ்னா மசில் பில்ட் பண்ண உதவுதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. நாம எதிர்பார்க்காத ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. யூ மைட் திங்க் எல்லா புரோட்டீன்ஸும் மசில் பில்ட் பண்ண தான் உதவுதுன்னு. பட் ஆக்சுவலி உங்க முடியிலையும் நகத்திலையும் இருக்கிற கெராட்டின் ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். அது ஒரு ஃபைப்ரஸ் புரோட்டீன். அது உடம்புக்கு கட்டமைப்பு கொடுக்குதே தவிர தசைகளை உருவாக்குறதில்ல. ஓஹோ. அதே மாதிரி நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை லட்சக்கணக்கான மடங்கு வேகப்படுத்துற என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ் தான். அவ பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இல்ல, ஆனா உயிர் வாழ அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப புரதங்கள் வெறும் கட்டமைப்பு பொருள் மட்டும் இல்ல, செயல்படுற இயந்திரங்களாகவும் இருக்கு. சரி, நாம இப்ப பேசின விஷயங்கள்ல இருந்து எக்ஸாம்க்கு தேவையான சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா? முதல்ல இந்த அமினோ ஆசிட்ஸை ஒன்னா இணைக்கிற அந்த பசை மாதிரி ஒரு விஷயம் இருக்குமே, அது என்ன? அதுக்கு பேரு பெப்டைட் பாண்ட். பரீட்சையில கேட்டா இப்படி எழுதலாம். A peptide bond, CONH, is an amide formed between the COOH group of one amino acid and the NH2 group of the next amino acid. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அடுத்தடுத்த அமினோ ஆசிட் மணிகளை இணைக்கிற பாலம். ஓகே, பெப்டைட் பாண்ட்.
அடுத்து நாம பிரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு பேசணும். அந்த வித்தியாசத்தை ஒரு தடவை தெளிவா சொல்லுங்க. நிச்சயம். பிரைமரி ஸ்ட்ரக்சர் வர்சஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர். Primary structure refers to the sequence of amino acids in a polypeptide chain. அதாவது எந்த அமினோ ஆசிட்க்கு அப்புறம் எது வருதுங்கிற அந்த வரிசை. ஆனா secondary structure refers to the shape in which the long polypeptide chain can exist. இது அந்த சங்கிலி தொப்பிக்கலா எடுக்கிற வடிவம். உதாரணமா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மற்றும் பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ். புரியுது. சோ பிரைமரிங்கிறது வெறும் ஆர்டர், செகண்டரிங்கிறது லோக்கல் ஃபோல்டிங். கரெக்ட். அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி அந்த உருண்டையானது நார் மாதிரியான வகைகள். ஆமா. அது குளோபுலார் வர்சஸ் ஃபைப்ரஸ் புரோட்டீன்ஸ்ங்கிற தலைப்புல வரும். குளோபுலார் புரோட்டீன்ஸ் ஹேவ் பாலிபெப்டைட் செயின்ஸ் which are folded into spherical or globular shapes. உதாரணமா இன்சுலின், ஆல்புமின். ஆனா fibrous proteins have parallel polypeptide chains which are held together to form fiber-like structures. உதாரணமா முடியில இருக்கிற கெரட்டின். உருண்டையானது நார் மாதிரியானது. இதுதான் வித்தியாசம். ஆமா. கடைசியா நாம ரொம்ப நேரம் பேசின அந்த முக்கியமான கான்செப்ட் டீநேச்சுரேஷன், அதுக்கு சரியான வரையறை என்ன? Denaturation is the process that changes the physical and biological properties of proteins without affecting the chemical composition of the protein. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, during denaturation, the secondary and tertiary structures are destroyed, but the primary structure remains intact. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Denaturationல அந்த 3D வடிவம் தான் உடையதே தவிர அந்த அமினோ ஆசிட் சங்கிலி உடையறதில்ல. பெப்டைட் பாண்ட்ஸ் பத்திரமா இருக்கும். எக்ஸலென்ட். இப்ப நாம பேசின எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன சுகாம், a quick summary பார்க்கலாமா? ஒரு மாணவர் எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை கொக்க ஞாபகம் வச்சுக்கணும்? கண்டிப்பா. முதலாவது, புரோட்டீன்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் சிம்பிள் செயின்ஸ். அவை அமினோ ஆசிட்ஸால் ஆன நீளமான சங்கிலிகள், ஒரு குறிப்பிட்ட சிக்கலான 3D வடிவத்துக்கு மடிக்கப்பட்டவை. இரண்டாவது, அந்த லெகோ அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெகோ பிரிக்ஸோட வரிசை தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஆனா அதை வச்சு செஞ்ச ஃபைனல் கார் மாடல் தான் ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீனோட டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். The shape defines the function. மூன்றாவது, முட்டைய வேக வைக்கிறது டீநேச்சுரேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். வெப்பம் புரதத்தோட 3D வடிவத்தை உடைச்சிடும், ஆனா அதோட பிரைமரி ஸ்ட்ரக்சரை பாதிக்காது. நான்காவது, and for exams remember this, globular proteins albumin மாதிரி உருண்டையா இருக்கும். fibrous proteins keratin மாதிரி நாறு மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசம் முக்கியம். கடைசியா, டீநேச்சுரேஷன்ல செகண்டரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அழியுது. பிரைமரி ஸ்ட்ரக்சர் பத்திரமா இருக்குங்கிறத மறக்கவே கூடாது. ரொம்ப அருமையா எல்லாத்தையும் தொகுத்து சொன்னீங்க. இது மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நாம இப்ப முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தனை. நாம வெப்பம், அமில மாதிரியான விஷயங்கள் எப்படி புரோட்டீனை டீநேச்சர் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லயும் pHலயும் ஒரு புரதச்சங்கிலி பல லட்சம் சாத்தியமான வடிவங்கள்ல இருந்து எப்படி சரியா அதோட ஒரே ஒரு உயிருள்ள வடிவத்துக்கு நொடிகளுக்குள்ள அவ்வளோ கச்சித்தமா மடியுது. Wow, that's a really deep question. அந்த மடிப்புக்கான ரகசிய குறியீடு, a folding code, அந்த அமினோ ஆசிட் சீக்வென்ஸ்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கா? இல்ல வேற ஏதாவது சக்தி அதை வழிநடத்துதா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை உங்களுக்காக இன்னொரு தலைப்பை நாம இதே மாதிரி ஆழமா அலசுவோம். அதுவரை கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருங்கள்.